வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கடும் மழை காரணமாக பல பகுதிகளில் மக்கள் பாதிப்பு. மனிதாபிமான நடவடிக்கையின் போது தன்னுடன் பாதுகாப்பு சபையில் இருந்த ஒரேயொரு அரசியல்வாதி ரத்னசிறி விக்ரமநாயக்கவென ஜனாதிபதி தெரிவிப்பு. அரசாங்கத்தின் தேர்தல் உபாயங்களுக்கு மக்கள் ஏமாற மாட்டார்கள் என மைத்ரிபால சிறிசேன கருத்து. தனது வீட்டில் உள்ள நாய் கூட அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளாது என சரத் பொன்சேகா தெரிவிப்பு. சிறிகொத்தவிற்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் காரணமாக அங்கு அமைதியின்மை. பிரதி அமைச்சர் நிஷாந்த முத்துயடிகமத்திற்கு பிடியாணை. இனி விரிவான செய்திகள். நாட்டில் நல்லாட்சி இல்லை என சிலர் குற்றம் சுமத்தினாலும் நல்லாட்சியின்றி நாடு எவ்வாறு அபிவிருத்தி அடைந்தது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். மகரகமையில் இன்று இடம்பெற்ற கூட்டத்தின் போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் பிரசார கூட்டங்கள் மகரகம மற்றும் ஹோமாகம பிரதேசங்களில் இன்று இடம்பெற்றன. ஜில்கந்த பிரதேசத்தில் இளைஞர்களுடனான சந்திப்பிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். ஸ்ரீரத்ன டில்ஷானுடன் இளைஞர் மன்றம் ஏற்பாடு செய்த இந்த சந்திப்பில் கலந்து கொள்வதற்கு சென்ற ஜனாதிபதியை பிரபல கிரிக்கெட் வீரர் திலகரத்ன டில்ஷான் வரவேற்றார். அதன் பின்னர் மகரகம பஸ் திரைப்படத்துக்கு அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்திலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். நான் தீர்மானம் எடுத்தேன். பழைய ஃபைல்களை, துஷ்பிரயோகங்களை, செய்த அழுக்கு வேலைகளை தேடி தண்டனை வழங்குவதற்கல்ல. மக்கள் எனக்கு வாக்களித்து யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கே முதலிடம் கொடுத்தேன். நாட்டுக்கு சேவையாற்றுவதற்கு முதலிடம் வழங்கினேன். அதன் பின்னர் பிரதேசத்தில் உள்ள சில விகாரைகளுக்கு சென்று ஜனாதிபதி வழிபாடுகளில் ஈடுபட்டார். ஹோமாகம ரஜமஹா விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி அங்கு வழிபாடுகளில் ஈடுபட்டார். அதன் பின்னர் திகிவல புண்ணியாவர்த்தன விகாரைக்கும் ஜனாதிபதி சென்றார். இதன்போது மகா சங்கத்தினர் பிரித்தோதி ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினர். மனிதாபிமான நடவடிக்கையின் போது தன்னுடன் பாதுகாப்பு சபையில் இருந்த ஒரேயொரு அரசியல்வாதி ரத்னசிறி விக்ரமநாயக்க என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். இங்கிரியாவில் நேற்று நடைபெற்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் பிரசார கூட்டத்தை பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க மற்றும் சிரேஷ்ட அமைச்சர் ரத்னசிறி விக்ரமநாயக்க ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். ආරක්ෂක මණ්ඩලයට ආපු එකම දේශපාලන නායකයා මම ඇර එකම දේශපාලන නායකයා අග්‍රාමාත්‍යවරයා හිටිය වික්‍රමනායක මහත්තයා විතරයි. වෙන කවුරුවත් ආවේ නැහැ. ගෙන්න ගත්තේ නැහැ අපි. பிரச்சினை தீர்க்கப்பட்ட போது பாதுகாப்பு சபையில் என்னை தவிர ஒரேயொரு அரசியல்வாதியே இருந்தார். அவரே பிரதமராக இருந்த ரத்னசிறி விக்ரமநாயக்க. அவரை தவிர எவரும் இருக்கவில்லை, எவரையும் அழைக்கவில்லை. இல்லாவிட்டால் தற்போது சிலர் பல்வேறு விடயங்களை கூறியிருப்பார்கள். அந்த பணி நிறைவடைந்து அபிவிருத்தி பணிகளுக்காக மக்கள் மத்தியில் வந்தோம். துறைமுகங்களை அமைத்தோம், விமான நிலையத்தை அமைத்து மிஹிலங்காவை ஆரம்பிக்க வேண்டி ஏற்பட்டது. 2007ஆம் ஆண்டு நான் இங்கிலாந்து சென்று இலங்கைக்கு வர விமான டிக்கெட்டுகளை கேட்டபோது எனக்கு ஒரு டிக்கெட்டை மாத்திரமே வழங்க முடியும் என்று கூறினர். பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவருக்கு கூட ஜனாதிபதியுடன் செல்ல முடியவில்லை. விமான நிறுவனத்தின் உரிமை இலங்கைக்கு இருந்த போதும் அது விற்கப்பட்டது. இதன் காரணமாகவே மிஹிலங்கா சேவையை ஆரம்பிக்க வேண்டி ஏற்பட்டது. அதனாலேயே அதனை பணம் கொடுத்து பெற்றோம். கூட்டத்தின் பின்னர் மக்கள் மத்திக்கு சென்ற ஜனாதிபதி அவர்களுடன் கலந்துரையாடினார். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நேற்றைய தினம் வெளியிட்ட கருத்து அடுத்து. தென்னிந்தியாவில் இருந்து பாரதி ராஜா என்று சொல்லி ஒரு பிரபலிய பட தயாரிப்பாளரும்
நடிகரும் வந்திருந்தார். அப்ப அவரை நாங்கள் அங்கு சந்தித்திருந்தோம். நான் இங்க அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்களும் வந்திருந்தவர். அப்ப நான் அவரையும் அழைத்திருந்தேன். அவரை போய் ஒரு யாழ்ப்பாணம் வந்திருந்தபடியினால் அவரை போய் கண்டு கலந்துரையாடலாம் வந்து அந்த வகையில் அவருடன் கலந்துரையாடிய பொழுது அவரே சொன்னார், நான் யுத்த காலத்தில் எல்லாம் வந்து போயிருக்கின்றேன். ஆனால் தற்போதைய நிலைமை யுத்தம் நடந்ததா என்று எண்ணக்கூடிய வகையில் பல மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது என்று அவர் தெரிவித்தார். அவரிடம் நான் 2 விடயங்களை சொல்லியிருந்தேன். ஒன்று, இந்திய எல்லை மீறி இங்கு வந்து தொழிலில் ஈடுபடுவதால் எங்களுடைய வளங்கள் அளிக்கப்படுகின்றது, எங்களுடைய கடற்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் தினமும் பாதிக்கப்படுவதையும் எடுத்து சொல்லியிருந்தேன். அதைவிட ஒரு இணக்க அரசியலுக்கு கூடாகத்தான் நாங்கள் பிரச்சனைகளை தீர்க்கலாம். அந்த வகையில் நாங்கள் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை சந்தித்தால் நீங்கள் என்னிடம் சொன்ன கருத்துக்களையும் சொல்லுங்கள் என்றும் நான் அவரிடம் கேட்டிருந்தேன். அடுத்து நியூஸ் லைன் தொகுப்பு. ஜனவரி 8ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள ஒரு நிலையிலே நீங்கள் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய விஜயத்திற்கு அரசியல் சாயம் பூசுவதற்கு, அரசியல் கலப்பு பூசுவதற்கு அப்படியான பல செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்திருக்கின்றன. உண்மையிலேயே உங்களுடைய இலங்கை விஜயத்திற்கான நோக்கம் என்ன? மட்டக்களப்பில் ஒரு 30 கலைஞர்கள், கிராமிய கலைஞர், எழுத்துருவகன், எல்லா கலைஞர்களும் வயதானவர்களும் எல்லாரும் ஒரு மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக அழைத்து வந்து அவர்கள் எனக்கு ஒரு மரியாதை செய்தார்கள். அதே போல ஜாஃப்னாவிலையும் ஒரு பெரிய மரியாதை நடத்தினார்கள். அந்த ஜாஃப்னா கூட்டத்திற்கு வந்திருந்த இந்திய துணை தூதர் அதிகாரி என்னுடைய விரும்ப வேண்டியவர். அதுக்கப்புறம் அவர் போன் வச்சார், ஒரு அமைச்சர் உங்களை விரும்புறாரு பார்க்கணும்னு. அமைச்சர் விரும்புறது நான் கேட்கணும், அமைச்சர் விரும்புறா யாருன்னு இந்த மாதிரி. இந்த மண்ணிலிருந்து ஒரு அமைச்சர் என்னை பார்க்க வருவது, நான் பார்க்க போவது என்பது வேறு. என்னை பார்க்க வருகிறார் என்றால் நான் மறுதளிக்க முடியாது. அந்த அநாகரிகம் எனக்கு இல்லை. ஆகையினால் வர சொல்லுங்கள். வந்தால் 5 நிமிடம் நின்று பேசிட்டு போனாரு. என்ன மாற்றங்கள் தெரியுதுன்னா உங்களுக்கு மாற்றங்களை விரும்புகிற மாற்றங்கள் தெரியுது அப்படின்னு. அதுக்கப்புறம் எதை பேசினா ஐ எம் நாட் எ பொலிட்டிஷியன், மன்னிக்கணும். இதுக்கப்புறம் எந்திரிச்சு போனவர்கள் என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் எங்களுக்கு கண்டிரும் அந்த புண்ணு ஆறவே இல்லை. ஈழத்தில் நமக்கு சரி, அதுக்கு நீங்கள் எல்லாம் உண்மையாக இருந்தவர்கள் என்கிற காரணத்தில் உங்களை நான் நிராகரித்திருக்க முடியும் ஒரு நிமிடத்தில். ஆனால் ஒரு அமைச்சர் என்கிற மரியாதைக்காகவும் நான் ஒரு தமிழன் என்ற பண்பாடு கருதி உங்களை வரவேற்று 5 நிமிடம் பேசியதை கொச்சைப்படுத்தி இருக்கிறார். விக்னேஸ்வரன் அவர் எங்களுடைய வடமாநிலத்தினுடைய முதல் ஒரு தமிழுக்கு அவ்வளவு ஒரு எளிமையான மனிதன். நான் அவரை நான் நேரடியாக சென்று பார்த்தேன். அது நான் விரும்பி பார்த்தது. நீ விரும்பி வந்தது என்னிடம். நீ விரும்பி வந்ததை வியாபாரமாக்கி விட்டீர்கள். நான் விரும்பி சென்றதை நான் வியாபாரமாக்க விரும்பவில்லை. எல்லா இடங்களையும் பார்த்துட்டேன். மக்கள் மாற்றங்களை விரும்புகிறார்கள் தெரிகிறது. மைத்ரி எனக்கு தெரிந்து எங்களுக்கு கொஞ்சம் பலம் வேண்டும் என்றால் அவர் வருவதில் கூட உடன்பாடு இருக்கிறது. தென்னிந்திய கலைஞர்கள் இலங்கைக்கு வருவதனை புறக்கணிப்பதனூடாக ஏதேனும் பலன் கிட்டியுள்ளது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கலைஞர்கள் இங்கு வருவதை புறக்கணிப்பதல்ல, ஒரு அடையாளம். குத்து குத்தாக எங்கள் தமிழ் இடம் இங்கே குத்து குத்தாக அழிக்கப்பட்டதே, அந்த ரணம் இன்னும் எங்களுக்கு ஆறவில்லை. எந்த முகத்தோடு கலையோடு இங்கு வந்து சேர்ந்து உங்களை கலகலப்படுத்துவார்கள். 16 வயதினிலே உங்களுடைய திரைப்படத்தை பார்த்துவிட்டு கே. பாலச்சந்தர் அவர்கள் உங்களுடைய கால்களிலே விழ வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இயக்குனர் இமயம் அவர் இப்பொழுது அமரத்துவம் அடைந்திருக்கிறார். அவருக்கும் உங்களுக்குமான உறவு பற்றி, அவருடைய அந்த அமரத்துவ செய்தி உங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய அந்த உணர்ச்சி பிரவாகம், இதை பற்றி இந்த மாதிரி நேரத்தில் அதை பகிர்ந்துகிறதே கஷ்டம். நான் அவரை அண்ணாந்து பார்த்து நீர்க்குமிழியில் வியந்து படம் பார்த்துட்டு இவரை சந்திப்போமான்னு நினைச்சிருக்கேன். 16 முடிஞ்சோன்னு அவரே என்னை தட்டி விடுத்து என்னவோ சொன்னார், இஸ் ஸ்டாண்டிங் இன் மை ஹார்ட் யுவர் ஃபிலிம் அப்படின்னு காலையில் ஒரு கடிதம் எழுதி அனுப்பிச்சார். சோதனை வந்த போதெல்லாம் என் கைப்பிடித்து இருக்கமா நான் உடனே இருக்கிறேன், உனக்கு உடனே. இப்ப கூட போன வாரம் நான் கடைசியா அவரை பார்த்துட்டு காதல் சொன்னேன், பாரதி ராஜா அப்பதான் லேசா முடிச்சு பார்த்தாரு. பாரதி கடைசியா அவருக்கு ஒரு தண்டி கொடுத்தேன். ஆனா நான் திரும்ப போய் நாளைக்கு அவரோட பேசி உரையாடணும் நான் போன் பண்ணி இருந்தேன். ஆனா என்ன அவர் போயிட்டாரு. ஒரு 3 பாலச்சந்திரன், பாரதி ராஜா, பலமையாந்திரன்
வாக்களை இழந்து விட்டவங்க பெரிய பொக்கிஷங்களை இழந்துட்டாங்க. அரசாங்கத்தின் தேர்தல் தந்திரோபாயங்களுக்கு மக்கள் ஏமாறப் போவதில்லை என புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன மாலபேயில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது சுட்டிக்காட்டியுள்ளார். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் கடுவல தொகுதி அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க ஏற்பாடு செய்திருந்தார். පාර්ලිමේන්තුව බියගන්නවා ඉන්න ඔක්කොම ඇමති මණ්ඩලේ කට වැහුවා ඇමතිවරු ඔක්කොම බියගන්නවා සම්දාන නායකයෝ කැඳවන්නේ නැහැ ඒ ඔක්කොම බියගන්නවා කටවල් ඇහුවා සම සමාජ කොමියුනිස්ට් නායකයෝ පරිම විප්ලවවාදී මේ දූෂිත පාලනය රකින්නවා කට වහගෙන. பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் கூட்டமைப்பின் தலைவர்கள் பயமுறுத்தியுள்ளனர். அவர்களின் வாய்களை மூடியுள்ளனர். கம்யூனிஸ்ட் தலைவர்கள் புரட்சியாளர்கள் வாய்களை மூடிக்கொண்டு இந்த ஊழல் மிகுந்த அரசாங்கத்தை பாதுகாக்கின்றனர். எனக்கு கவலையாக உள்ளது. உள்நாட்டு வருமான வரி திணைக்களம் மற்றும் சுங்க திணைக்களம் என்பவற்றை குடும்ப நிர்வாகத்தின் கீழ் எடுத்தார்கள். நாட்டை துண்டு துண்டாக்கி சீரழித்துள்ளனர். நாட்டில் வறுமை தொடர்பில் கதைக்கின்ற ஒவ்வொரு தடவையும் தேர்தல் நேரத்தில் ஏதேனும் செய்வோம் என்று கூறினார்கள். எதிர்வரும் நாட்களில் கைக்கடிகாரம், சேலை, கை தொலைபேசி போன்ற நிரம்பிய கொள்கலன்கள் கப்பல்களில் வரும். அவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள். இது ஊழல் மிகுந்த நிர்வாகத்தையும் திருட்டு கும்பலையும் புறந்தள்ளி விடுங்கள். நாட்டு மக்களின் விடுதலைக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் ஜனவரி 8ஆம் தேதி அன்ன சின்னத்துக்கு புள்ளடியிடுங்கள். මේ රටේ නතුගා ගමන්න ජනතාවගේ නිදහස ප්‍රජාතන්ත්‍රවාදය සඳහා ජනවාරි 8 වෙනිදා හංසය ඉදිරියේ තමුන්නාන්සලාගේ ඡන්දේ පාවිච්චි කරනවා. මම லைசன் එකක්වත් දුන්නේ නැතුළු அனுமதி பத்திரம் வழங்கவில்லையாம். மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் வழங்கவில்லையாம். சந்தைகளில் உள்ள மதுபான சாலைகள் குறைவடைந்துள்ளன என்று நான் கேட்கிறேன். மைத்ரிபால சிறிசேன வந்த பின்னர் 2 கிழமைகளில் மஹிந்த ராஜபக்ச அனுமதித்த அந்த கஷினோ சட்டமூலத்தை கிழித்தெறிந்து விடுவோம் என்று உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். ඉරාදාන බව අපි කියන්න කැමති තමුන්නාන්සලා අන්තිම අවුරුද්දායේ රත්තරන් ස්වර්ණාභරණයක් මිලදී ගත්තන අතෝස්සන ජනාධිපතිතුමාට පේන්න එන්න මේකයි රාජපක්ෂ මහත්තයෝ රටේ தத்வே. இறுதி 10 வருடங்களில் தங்கம் கொள்வனவு செய்தவர்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு பார்ப்பதற்காக கையை உயர்த்துங்கள். இதுதான் ராஜபக்ச அவர்களே நாட்டின் நிலைமை. நீங்கள் 20 வருடம் ஆட்சி செய்தீர்கள். இலங்கைக்கென்று ஒன்றையேனும் தயாரித்தீர்களா என்று பசில் ராஜபக்சவிடம் கேட்டேன். ஏலங்கா நிறுவனம் 35 பில்லியன் ரூபாய் நட்டத்தில் இருக்கிறது. அதற்கு முந்தைய வருடத்தில் 29 பில்லியன் ரூபாய் நட்டம். 5 வருடங்களில் 125 பில்லியன் ரூபாய் நட்டம். அவற்றை நிறுத்தினால் இந்த நாட்டுக்கு 400 வருடங்களுக்கு உணவளிக்க முடியும். ஹம்பாந்தோட்டை துறைமுகம், மத்தள விமான நிலையம், தீரகுணாளர் துறைமுகம், இறங்குதுறை, நுரைச்சோலை அனல் மின் நிலையம், தாமரை கோபுரம் இவற்றினூடாக இந்த நாட்டு மக்களுக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. திருடர் கூட்டத்தை விரட்டுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். SWRD பண்டாரநாயக்க 1000 ஏக்கர் தென்னந்தோப்பை விற்று கட்சியை உருவாக்கியதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தற்போதுள்ள நிர்வாகி கட்சியின் கௌரவத்தை விற்று 1000 ஏக்கர் தென்னந்தோப்பு வாங்கியுள்ளார். நான் தற்கொலை செய்து கொண்டாலும் இந்த பாவப்பட்ட நிர்வாகி இருக்கும் திசைக்கேனும் செல்ல மாட்டேன். எனது வீட்டில் உள்ள நாய் பூனைகளேனும் அந்த நபர் இருக்கும் திசைக்கேனும் செல்லாது என்று நாங்கள் கூறுகிறோம். මගේ ගෙදර ඉන්න සුනකයවත් පූස්පැටියවත් යන්නේ නැහැ පුද්ගලයා ගාව. අපිට මෙතන පෞද්ගලික තරහක් නැහැ. நமக்கு இங்கு தனிப்பட்ட குரோதம் இல்லை. நாம் இங்கு குரோத அரசியல் செய்வதற்கு வரவில்லை. ஜனாதிபதியின் கதவு சிகை அலங்கார நிலையத்தின் கதவு போன்று யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் செல்லலாம் என்று கூறுகின்றனர். நாம் அரசியல் முறையில் மாற்றங்களை ஏற்படுத்தி புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதாக இருந்தால் தொடர்ந்தும் திறந்து மூடுகிற கதவை வைத்துக் கொண்டு செயற்பட முடியாது. கொழும்பு மக்கள் என்னை முதலிடத்திற்கு கொண்டு வந்ததை ஏற்று நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேசிய உடையை அணிந்து கொண்டு மலர்தட்டை கையில் வைத்துக் கொண்டு பணத்துக்காக முதுகெலும்பில்லாது செல்கின்றவர்கள் முதலிடத்திற்கு வந்திருந்தால் கொழும்பு மக்களுக்கு செல்வதற்கு இடமில்லாமல் போயிருக்கும். 100 ரூபாய் கேட்கின்றனர். வெட்கமாக இருக்கின்றது. இவர்கள் ஆண்களா? அவர்களுக்கு இல்லாத முதுகெலும்பு 26 வயதாகிய எனக்கு இந்த இடத்தில் இருக்கின்றது. இதேவேளை மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் கரணி பட்டுவெல பகுதியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பொது எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மைத்ரிபால சிறிசேன என்கின்ற அன்னத்தை பொது எதிர்க்கட்சியாகிய எமது பக்கத்துக்கு எடுத்துவிட்டு மஹிந்த ராஜபக்சவுக்கு திஸ்ஸ என்கிற ராலை கொடுத்திருக்கிறோம்.
இரு பெண்கள் தமது பிள்ளைகளுடன் ஆற்றில் குதிக்கின்ற காலத்தில் மஹிந்த ராஜபக்ச கோடிக்கணக்கான மக்கள் பணத்தை செலவு செய்து தேர்தலை நடத்துகிறார். அவருடைய அதிகாரத்தினூடாக குடும்பத்தை நடத்த முடியும் என்பதால் திடீரென தேர்தலை நடத்துகிறார். இந்த தேர்தலில் நிச்சயம் தோல்வியடைவார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை அலுவலகமான சிறிகொத்தாவுக்கு முன்பாக இன்று அமைதியின்மை ஏற்பட்டது. தேசப்பற்றுக்கான தேசிய இயக்கம் ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாட்டம் காரணமாகவே இவ்வாறு அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. ரணில் மைத்ரி நாட்டை பிளவுபடுத்தும் திருட்டுடன் படிக்கையை கண்டிப்போம் எனும் துணைப்பொருளில் தேசப்பற்றுக்கான தேசிய இயக்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற வேளையில் சிறிகொத்த கட்சி அலுவலகத்தினுள் கல்விசார் தொழிற்சங்க பிரதிநிதிகளின் சந்திப்பொன்று இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. தேசப்பற்றுக்கான தேசிய இயக்கத்தின் நடவடிக்கைகளுக்கு இதன்போது கல்விசார் தொழிற்சங்க பிரதிநிதிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனையடுத்து அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. சம்பவத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போலீசாரும் கழக தடுப்பு பிரிவினரும் அவ்விடத்துக்கு அழைக்கப்பட்டனர். இதன்போது இருவர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது. சிறிகொத்த கட்சி தலைமை அலுவலகத்தில் புத்த சிலை வைக்கப்பட்டிருந்த பீடத்துக்கும் இதன்போது சேதம் ஏற்பட்டுள்ளது. 1000க்கும் அதிகமானவர்கள் பதாகைகளை ஏந்திக் கொண்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். மைத்ரிபால சிறிசேனவிற்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையே கைச்சாத்திடப்பட்டுள்ள உடன்படிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். உண்மையில் அவ்வாறான உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்படவில்லை எனில் அதனை மக்களுக்கு கூறுமாறு தெரிவித்தனர். அதில் உள்ள விடயங்களுக்கு இணங்குவதில்லை என அவர்கள் தெரிவிக்க வேண்டும். இவ்வாறான கோரிக்கை ஏற்கனவே அவர்கள் முன்வைத்துள்ளனர். அவ்வாறான எந்த ஒரு உடன்படிக்கையும் கைச்சாத்திடவில்லை. அதுபோன்ற உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவதாக உறுதி வழங்கவும் இல்லை. இந்த தேர்தல் நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் அரசாங்கத்தில் ஒரு கருவியாக செயற்படும் விமல் வீரவங்ச ஆட்களை அழைத்து வந்து செயற்பட்டுள்ளார். பொறியியல் கூட்டுத்தாபனத்தில் பணிபுரியும் ஊழியர்களை அழைத்து வந்து அரசாங்கத்தினாலேயே இந்த அனைத்து பிரச்சனைகளும் உருவாக்கப்பட்டன. போலீசார் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே இந்த விடயங்கள் இடம்பெற்றன. ஜனநாயகம் மற்றும் சமாதானம் தொடர்பில் இன்று ஜனாதிபதி பேசுகின்றார். ஆனால் புத்தர் சிலையின் மேல் இன்று கல் உள்ளது. புத்த பெருமானுக்கு கல்லெறியும் ஒரு யுகமே இன்று உருவாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகளை பயன்படுத்தி சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இதேவேளை சிறிகொத்தாவில் இடம்பெற்ற கல்விசார் தொழிற்சங்க கூட்டத்தின் பொழுது இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. அடையப்போகும் தோல்வியை மறைத்துக் கொள்வதற்காக பொய்யான விடயங்களை கூறி இதுபோன்ற முயற்சிகளில் ஈடுபடுகின்றனர். இது குறித்து மக்கள் நன்கறிந்துள்ளனர். தோல்வியை காணும் வேளையிலேயே அரசியலில் இதுபோன்ற வன்முறை சம்பவங்கள் அதிகரிக்கின்றன. சிறிகொத்தாவிற்கு முன்பாக இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் மூலம் அது தெளிவாகின்றது. தோல்வியை உணர்ந்து கொண்டுள்ளமையினால் அவ்வாறு செயற்படுகின்றனர். எமது மேடைகளை தீ வைக்கின்றனர். எமது ஆதரவாளர்கள் மீதும் தாக்குதல் மேற்கொள்கின்றனர். எமது தேர்தல் பிரசார செயற்பாடுகளுக்கு உதவி புரிவோர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றனர். இந்த வன்முறைகள் அவர்களது தோல்வியின் அடையாளங்களாகும். நாம் இங்கு கற்றறிந்தவர்களை அழைத்திருந்தோம் எனினும் மஹிந்த ராஜபக்ச குண்டர்களை அனுப்பியிருந்தார். இதுவே எமக்கிடையிலான வித்தியாசமாகும். புத்திஜீவிகளை தாக்குவதற்காக குண்டர்களை அனுப்புகின்றனர். இந்த கட்டடத்துக்குள் வேறு எதுவும் இடம்பெறவில்லை. இதன் மூலம் யாருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது? புத்திஜீவிகள் நாட்டை நிர்வகிப்பதா அல்லது குண்டர்கள் நிர்வகிப்பதா என்பதனை சிந்திக்க வேண்டும். தமது பிள்ளைகளுக்கு சிறந்த முறையில் கல்வி வழங்கவே அனைவரும் எதிர்பார்த்துள்ளனர். ஆகவே அதனை பாதுகாப்பதா அல்லது அழிப்பதா என்பதனை சிந்திக்க வேண்டும். எனவே புத்திஜீவிகளின் எதிரியாகவே மஹிந்த ராஜபக்சவை நாம் குறிப்பிட வேண்டியுள்ளது. இல்லாவிடின் அவ்வாறு செயற்பட முடியாதல்லவா? புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக வெல்லம்பிட்டியில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டம் ஒன்றுக்காக அமைக்கப்பட்டிருந்த மேடை மீது நேற்றிரவு அடையாளம் தெரியாத சிலர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்தனர். தன்னியக்க துப்பாக்கியொன்றை பயன்படுத்தி இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் கொலனாவ தொகுதி அமைப்பாளர் மேல் மாகாண சபை உறுப்பினர் SM மரிக்கார் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்.
இன்று பிற்பகல் கொலன்னாவ உமகிலிய விளையாட்டரங்கில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கூட்டத்திற்காக ஆதரவாளர்கள் சிலர் அலங்கரிக்கும் நடவடிக்கையில் நேற்றிரவு ஈடுபட்டிருந்தனர். இதன்போது மேடை அமைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து துப்பாக்கி சூடு சப்தம் கேட்டது. கதவை தட்டினார்கள். நான் அந்த சந்தர்ப்பத்தில் கதவை திறக்கவில்லை. பின்னர் பொல்லு ஒன்றை எடுத்துக்கொண்டு வெளியில் இறங்கினேன். தேவாலயத்திற்கு திரும்பும் இடத்தில் வெள்ளை வேன் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது. கோடு போட்ட டி ஷர்ட்டும் அரை காட் சட்டைகளும் அணிந்திருந்த சிலர் அதில் ஏறினார்கள். பார்த்துக் கொள்ளுமாறும் கூறிவிட்டு சென்றார்கள். பின்னர் இரவு வேளையில் இங்கிருந்து 3 துப்பாக்கி சூடுகள் பட்டன. அந்த துப்பாக்கி பிரயோகத்திற்கு பின்னரே மேடை மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். அலங்காரம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது 11:30 அளவில் 3 வாகனங்களில் ஆயுதமேந்திய சிலர் உமகிலிய விளையாட்டரங்கை சூழவுள்ள பகுதிக்கு வந்தனர். போலீசாரின் கண்ணெதிரே வாகனத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்தனர். அந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் அதற்கு எதிராக எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. எனது வீட்டை சூழவுள்ள பகுதியில் இலக்க தகடுகளற்ற டிஃபெண்டர் வாகனங்கள் செல்கின்றன, ஒலி எழுப்புகின்றனர், பல்வேறு தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்துகின்றனர், தோல்வியின் இருள் சூழ்ந்த நிழல்களை மறைப்பதற்காகவே முயற்சிக்கின்றனர். இங்கே நியாயமான தேர்தல் என போலீசாரிடமும் தேர்தல் ஆணையாளரிடமும் நான் கேட்கின்றேன். இங்கே அனைவருக்கும் சமமான சந்தர்ப்பம், இங்கே அனைவரது பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதா என நான் கேட்க வேண்டியுள்ளது. இதேவேளை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அங்கு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு எதிராக ஒழுக்காசு நடவடிக்கை எடுத்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் 2 போலீஸ் குழுக்கள் விசாரணை நடத்துகின்றன. குறித்த வாகனங்கள் தொடர்பாகவும் தகவல் கிடைத்துள்ளது. இதற்கமைய சந்தேக நபர்களையும் வாகனங்களையும் போலீஸ் பாதுகாப்பின் கீழ் கொண்டு வரவுள்ளோம். போலீஸ் ரோந்து வாகனம் அந்த இடத்திலிருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதேபோன்று அந்த வாகனத்திலிருந்து உத்தியோகத்தர்கள் அவர்களின் கடமையை சரிவர நிறைவேற்றவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. எனவே ரோந்து வாகனத்திற்கு பொறுப்பாக இருந்த உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதேபோன்று அந்த வாகனத்தில் இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோர் இன்று மாலை முதல் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர். மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் பிரசார நடவடிக்கையை சீர்குலைப்பதற்காக ஆளும் தரப்பினர் பல்வேறு உபாயங்களை கையாள்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் நாள் நெருங்கி வருகின்ற நிலையில் மக்கள் பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில் மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் செயற்பாடுகளுடன் ஈடுபட்டு வருகின்ற சந்தர்ப்பமே இது. இதனை கண்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் முகம் இன்று குழப்பமடைந்துள்ளது. ஆகவே அனைவரையும் அச்சத்தில் ஆழ்த்தும் வகையில் திட்டமிட்ட குண்டர்கள் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். அதற்காக முன்னாள் பாதுகாப்பு அதிகாரிகள் சிலரையும் கொழும்பு மாவட்டத்தின் பல்வேறு தொகுதிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர். எம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவல் கிடைத்துள்ளது. கட்சி அலுவலகம் மீது தாக்குதல் நடத்த முயற்சிக்கின்றமை, மேடைகளை அழித்தெறிய முயற்சிக்கின்றமை, அச்சத்தை தோற்றுவிக்க முயற்சிக்கின்றமை என்பன தோல்வியின் வெளிப்பாடுகளாகவே காணப்படுகின்றன. பிரதி அமைச்சர் நிஷாந்த முத்துஹெட்டிகமவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு பத்திகம பிரதம நீதவான் இன்று போலீஸ் மாதிபருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். வதுரம்ப போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்த 3 சந்தேக நபர்களை கடத்திச் சென்றதாக பிரதி அமைச்சருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வந்துரம்பையில் மைத்திரிபால சிறிசேனவின் தேர்தல் பிரசார கூட்டம் நடைபெறவிருந்த இடத்தின் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் பேரில் போலீசார் அண்மையில் பிரதியமைச்சர் நிஷாந்த முத்துஹெட்டிகமவின் 3 ஆதரவாளர்களை கைது செய்தனர். பின்னர் பிரதியமைச்சர் போலீஸ் பாதுகாப்பில் இருந்த 3வரையும் கடத்திச் சென்றதாக குற்றம் சுமத்தப்பட்டதோடு அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் 3வரும் கைது செய்யப்பட்டனர். பிரதியமைச்சரின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதுடன் அவர்களை தலா 1 லட்சம் ரூபாய் சரீரப்பணிகள் விடுவிக்குமாறு பத்திகம பிரதம நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பிரதியமைச்சர் நிஷாந்த முத்துஹெட்டிகமவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு பிரதமர் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பிரதியமைச்சர் நிஷாந்த முத்துஹெட்டிகமவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறும் பிரதமர் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதேவேளை வழக்கு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கையில் பிரதியமைச்சர் நிஷாந்த முத்துஹெட்டிகம நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் காணப்பட்டார். பிடியாணை பிறப்பித்து போலீஸ் மாதிபருக்கு உத்தரவிட்டார். பிரதி போலீஸ் மாதிபருக்கு மாத்திரமல்ல, அடுத்த வழக்கு தினத்தில் பிரதி அமைச்சர் மற்றும் ஏனைய சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பிணை பெற்றுக் கொள்வதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம்.
இதேவேளை ஹம்பாந்தோட்டை நகரில் வீதி எதிர்ப்பு என்ற வீதி நாடக குழுவினர் மீதும் ஹம்பாந்தோட்டை மாநகர சபையின் எதிர்க்கட்சி தலைவர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ஹம்பாந்தோட்டை மாநகர மேயர் எராஜு ரவீந்திர பெர்னாண்டோ இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவர் ஹம்பாந்தோட்டை பதில் மாவட்ட நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அரசு ஊழியர்கள் இருவரின் தலா 2 லட்சம் ரூபாய் சரீரப்பணியில் சந்தேக நபரை விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 4 சந்தேக நபர்களை போலீசார் இன்று நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதுடன் அவர்களை தலா 2 லட்சம் ரூபாய் சரீரப்பணியில் விடுவிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பிணையில் நீதிமன்ற கட்டட தொகுதியில் இருந்து வெளியேறிய மேயரை வரவேற்பதற்காக ஹம்பாந்தோட்டை நகரில் பேரணி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முறைப்பாட்டாளராக இருக்க வேண்டிய நான் பிரதிவாதியாக இருக்கின்றேன். நாசகார செயலை மேற்கொள்வதற்காக வந்த வீதி நாடக குழுவே பிரதிவாதியாக இருக்க வேண்டும். அவர்கள் முறைப்பாட்டாளர்களாகி நான் பிரதிவாதியாகியுள்ளேன். ஹம்பாந்தோட்டையை அதிசயத்தை நோக்கி இட்டு செல்கின்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்சக்களுக்காக அனைவருக்காகவும் ஹம்பாந்தோட்டை மக்கள் எப்போதும் சிறைக்கு செல்ல தயார். அரசியல் மேடைகளில் அண்மை காலமாக சுமத்தப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உடுகம்புல பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது பதிலளித்தார். தேர்தல் நெருங்கும் போது சேறு பூசுகின்றனர். வீட்டுக்கு சென்று உனது குதிரை எங்கே என தம்பியிடம் கேட்டேன். எனக்கு தெரியாது என்கின்றார். குதிரை என கூறி கழுதை ஒன்றை ஏனும் கொண்டு வந்து கட்டி வைத்துள்ளாரா என பார்த்தேன். பொய் கூறுகின்றனர். நுவரெலியாவிற்கு சென்று வீதியில் செல்கின்ற குதிரை ஒன்றை கண்டாலும் இருக்கைக்குள் மறைந்து கொள்கின்றனர். அந்த குதிரை நாமளுடையது என்று கூறுகின்றனர். இல்லையே தம்பிகளுடையது என்பார்கள். ஹெலிகாப்டர் கொண்டு வந்ததாக கூறுகின்றனர். ஹெலிகாப்டர் அல்லது மோட்டார் சைக்கிள் அல்லது துவிச்சக்கர வண்டியாக இருந்தால் அவற்றை மறைத்து வைக்கலாம். இவற்றை வீட்டில் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோமாம். 2 செருப்புக்கள் 1.5 லட்சமாம். அண்மையில் நான் செல்லும் போது தங்கை ஒருவர் அதை மிதித்தார். அப்போது தங்கையே இதனை மிதிக்க வேண்டாம், இது 1.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான செருப்பு என கூறினேன். அவர்களின் கொள்கை அதுதான். நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு ஏற்பட்டுள்ள அழுத்தம் பிரச்சனை அல்ல, நாட்டை கட்டியெழுப்பது என்பது பிரச்சனை அல்ல. நட்பேருக்கு கலங்கம் ஏற்படுத்தி சீரழிக்கின்ற கொள்கையை தான் காணப்படுகின்றது. இதற்கு நன்றாக பழகியுள்ளனர். கம்பகா உடுகம்பல பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மேல் மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்று குடும்ப ஆட்சி குறித்து கதைக்கின்றனர். ஆசிய நாடுகளை பாருங்கள், காந்தி குடும்பம். பாகிஸ்தானை பாருங்கள், இந்தோனேஷியாவை பாருங்கள். இலங்கை வரலாற்றாக இருந்தாலும் அரசியல் பின்னணி உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறு எனில் ரணதுங்க குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அரசியல் செய்ய முடியாது. ரெஜி ரணதுங்கவிற்கு பிறகு நான் மினுவங்கொடை தொகுதியை பொறுப்பேற்றேன். என்னுடன் ருவான் இருக்கின்றார். நாங்கள் யாரும் ஏமாற்றி வந்தவர்கள் அல்ல. எமது நாட்டில் எமக்கே உரித்தான விடயங்கள் என்பன உருவாகி இருக்கின்றன. எமது விடயங்கள் குறித்து அனைவரும் கதைக்கின்றனர். அம்மாவை எமது அம்மா என்றே கூறுகின்றோம், அப்பாவை எமது அப்பா என்றே கூறுகின்றோம். நான் குடும்பத்தில் ஒரே பிள்ளை, எனினும் நானும் எனது அம்மா எனது அப்பா என்றே கூறுகின்றேன். ஏன் நாம் எமது என அனைத்தையும் கூறுகின்றோம். எமது என்ற உணர்வு இதயத்தில் இருக்கின்றமே அதற்கான காரணம். எனினும் அவர்கள் தற்போது எமது என்ற உணர்வை இல்லாதொழிக்கவே முயற்சிக்கின்றனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சுதந்திர பட்டதாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வடமாகாண சபை உறுப்பினர் கே அங்கஜன் இதனை கூறினார். இன்று நாங்கள் பட்டதாரிகள் அனைவரும் ஒரு தீர்வொன்றை எடுத்திருக்கிறோம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் அதிக அளவான பட்டதாரிகளை உள்ளுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு கட்சி பேதமின்றி இன பேதமின்றி எங்களுக்கு வேலைகளை தந்திருக்கிறார்கள். எங்கள் அதிமேதக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு வருகின்ற தேர்தல் நாங்கள் முழுவதும் இளைஞர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் இளைஞர்கள் பட்டதாரிகள் யாழ் மாவட்டம் முழுவதும் சென்று ஜனாதிபதிக்கு வாக்குகள் திரட்டுவோம். சீரற்ற வானிலை காரணமாக 5,74,727 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. 3 உயிரிழந்ததுடன் 2 பேர் காயமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. சீரற்ற வானிலை காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாணத்தில் மொத்தமாக 1,37,379 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அவர்களில் 14,406 பேர் 141 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
மட்டக்களப்பில் வெள்ளத்தில் சிக்கொண்டு கல்முனையைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கல்முனையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி துவிச்சக்கர வண்டியில் சென்ற குறித்த இளைஞன் தவறி வீழ்ந்து காணாமல் போயிருந்த நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதேவேளை அம்பாறை மாவட்டத்தின் துறைவந்தியமேடு கிராமத்தைச் சூழ வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்திற்காக அந்த பகுதி மக்கள் படகுகள் மற்றும் தோணிகளை பயன்படுத்தி வருகின்றனர். துறை நீலாவணை கண்ணகி அம்மன் ஆலயம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். திருகோணமலை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையினால் கந்தலாய் குளத்தின் 10 வான் கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. இதன் காரணமாக மாவட்டத்தின் பல இடங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மூதூரில் 2500 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அவர்களில் 216 குடும்பங்கள் 4 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் 2709 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அவர்களில் 1007 குடும்பங்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடரும் கடும் மழையின் காரணமாக பண்டாரவளியில் மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளன. மழையினால் வீடுகள் சிலவும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பண்டாரவளி பூனாகலை தபால்கந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் 32 குடும்பங்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு வழங்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் தெரிவிக்கின்றார். சில வதந்திகள் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி 2-3 நாள்ல நான் இந்தியா போயிட்டு இந்தியாவில இருந்து வேற முடிவு ஒன்று கொடுப்பேன்னு சொல்லி அந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் கிடையாது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தளவு ஒரே முடிவில் இருக்கும். அந்த முடிவு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்களை இந்த தேர்தலில் முழுமையாக ஆதரிக்கிறோம். ஆதரிக்கிறது மாத்திரமல்ல, முழுமையாக அவரை வெற்றி பெற செய்யறதுக்கு காங்கிரஸ் முழுமையாக வேலை செய்யுது. சில பேர் வந்து பேசினாங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா என்னன்னு. நான் சொன்னேன், நாங்கள் ஏற்கனவே ஆதரவு ஜனாதிபதி அவர்களுக்கு ஆதரவு வழங்கிட்டோம், அதனால எங்க முடிவில் மாற்றங்கள் இல்லை. சில உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்கன்னா இந்த இருந்து காங்கிரஸ்ல இருந்து யாரும் போகல. அப்படியே யாராவது போயிருந்தாங்களா அது அவங்க தனிப்பட்ட முடிவு. காங்கிரஸுங்கிற ஸ்தாபனம் ஒரே முடிவில் தான் இருக்கு. அபிவிருத்தி திட்டங்கள் நடந்திருக்கு, இன்னும் நடக்கணும், இன்னும் நிறைய நடக்க வேண்டியது இருக்கு. முழுமையா நடக்கல, ஆனால் நடந்துகிட்டு இருக்கு. இயக்குநர் சிகரம் என அனைவராலும் சிறப்பிக்கப்படும் பிரபல தமிழ் திரைப்பட இயக்குநர் கே பாலச்சந்தர் 84வது வயதில் நேற்று காலமானார். தமிழ் சினிமாவில் இயக்குநர் சிகரம் என போற்றப்படும் கே பாலச்சந்தர் நீர்க்குமிழி தொடங்கி பொய் வரை 101 திரைப்படங்களை இயக்கிய முதுபெரும் இயக்குநராவார். பொய், ரெட்டை சுழி மற்றும் உத்தம வில்லன் ஆகிய திரைப்படங்களில் நடித்துள்ள கே பாலச்சந்தர் கலைமாமணி, பத்மஸ்ரீ, தாதா சாஹேப் பால்கே விருது உள்ளிட்ட பல உயரிய விருதுகளை வென்றவராவார். நாடகத்துறையில் தனது கலை பயணத்தை தொடங்கிய பாலச்சந்தர் புதுமையான தனது திரைப்படைப்புகளால் சிறந்த இயக்குநராக விளங்கினார். குடும்ப பாங்கான திரைப்படங்களை இயக்கி அதன் மூலம் சமூக புரட்சியை தூண்டியவர் எனவும் சிறப்பிக்கப்படுகின்றார். தமிழ் திரையுலகில் பெரும் கவனத்தை ஈர்த்த ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட பல திரையுலக நட்சத்திரங்களை பாலச்சந்தர் திரையில் அறிமுகப்படுத்தியதுடன் பல முக்கிய இயக்குநர்களும் இவரிடம் பணியாற்றியுள்ளனர். தமிழ் திரையுலகினர், அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திரையுலகில் அவர் விட்டுச் சென்ற இடத்தை இனி எவராலும் நிரப்ப இயலாது என தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தென்னிந்திய திரைப்பட இயக்குநர் கே பாலச்சந்தரின் இழப்பானது தான் தன்னையே இழந்ததை போன்றுள்ளதாக நடிகர் ரஜினிகாந்த் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு கருணாநிதி, நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் நேற்றைய தினம் கே பாலச்சந்தரின் பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.